நான் போட்டுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த திருத்துருத்தியில தான் அந்த டேட்டூ அந்த அச்சு அவருக்கு வந்து பதியுது. அதுக்கப்புறம் அதை பண்ணினதுக்கப்புறம் முருகர் பாடுறாரு, நீ வந்து என்னை பற்றி இன்னும் பாடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திருத்துருத்தியிலிருந்து கந்தர் அனுபூதின்ற அழகான பாடலை வந்து அருணகிரிநாதர் பாடுறார். அதுக்கப்புறம் முருகர்கிட்ட அவர் அங்கே இன்னும் 2 வேண்டுதல் வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அகத்தியர் போன்ற மாமுனிவர்களோட பட்டியல என் பேரையும் நீங்க வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசைப்படுறார் அருணகிரிநாதர். அது மட்டும் இல்லாம திருத்தணியில நான் வந்து உன்னை நினைச்சு தியானம் பண்ணணும், நிறைய பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், திருத்தணியில அமர்ந்து உன்னை நினைச்சு தியானம் பண்ணணும் அப்படின்னு முருகர்கிட்ட கேட்கிறார். அதுக்கு நேரம் வரும்போது நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து வட இந்தியா போறார், காசி கைலாயம் போறார், பூரி ஜெகநாதரை போய் வணங்குறார். இந்த மாதிரி முடிச்சுட்டு திருத்தணிக்கு வர்றார். திருத்தணிக்கு வந்த பிறகு அங்க இவர் முருகர் கிட்ட வேண்டியது போல தியானம் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. நீண்ட தியானம் அவர் வந்து பண்றார். அந்த தியானத்தின் முடிவாக அவர் வந்து திருவகுப்பு பாடல்கள் அப்படின்ற முருகனுடைய பாடல்களை பாடுறார். வேல் வகுப்பு இந்த மாதிரி பாடல்களை அவர் வந்து பாடுறார். இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியா அவர் வந்து அவருடைய இறுதி காலகட்டத்துல திருவண்ணாமலை அவர் வளர்ந்த ஊர் எங்க வந்து முருகரை முதல்ல அவர் சந்திச்சாரோ அதே திருவண்ணாமலைக்கு அவர் திரும்ப வர்றார். திருவண்ணாமலை வந்து அவர் வந்திருக்க செய்தி தெரிஞ்சு அதே அரசன் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, காளி பக்தனுடைய இருந்த அரசர் இல்லையா, பிரபுட தேவராயர், அவர் வந்து இவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னே இவரை போய் வரவேற்று இவருக்கு தங்குவதற்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுக்குறார். இவருடைய கடைசி காலத்துல இவர் வந்து திருவண்ணாமலையிலேயே வாழ்ந்து முருகனை மட்டுமே நினைந்து தியானம் செய்து அவருடைய கடைசி காலத்தை அவர் முடிக்கிறார். இவருடைய கடைசி நிலை பார்த்தீங்கன்னா சம்யுஜ்ய நிலை அப்படின்னா இவர் வந்து இறைவனை செய்கிறார். சம்யுஜ்ய நிலை அப்படின்னா நம்மளுடைய ஆன்மா வந்து இறைவனிடம் போய் சேர்ந்து இறைவனோடு சேர்ந்து பிரபஞ்சத்தினுடன் கலப்பது தான் இந்த நிலை. இந்த நிலையை வந்து அவர் அடையிறார். அதை அடைஞ்ச பிறகு இவருடைய உடல் வேண்டாம் அப்படின்னு ஒரு தூக்கி போட்டு போன அந்த உடலை எடுத்து பிரபுடதேவராயர் திருவண்ணாமலை கோயிலேயே வந்துட்டு இவருக்கு மேலை பிரகாரத்துல அந்த உடலை அடக்கம் செஞ்சு அங்கேயே இவருக்காக ஒரு சன்னதியும் வந்து கட்டுறார். இது வந்து இவருடைய வரலாறு. இதுல இவருடைய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவருடைய திருப்புகழ் பல இடங்கள்ல, திருப்புகழ் மட்டும் இல்லை இவருடைய மற்ற பாடல்கள்லையுமே வந்து திருஞான சம்பந்தர் வந்து அடிக்கடி இவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். திருஞான சம்பந்தர் வந்து அடிக்கடி சொல்லியிருப்பார். இப்படி அதாவது எப்படி இவர் வந்து இதை ஏன் சொல்றாரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருந்ததுனால சொல்லணும்னு விருப்பப்படுறேன். பிரம்மன் பிரணவ மந்திரத்தை வந்து மறந்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக பிரம்மனை சிறையில் அடைச்சு பிரணவ மந்திரத்தை நீ சொல்லித்தர வேண்டாம், படைக்கிற தொழிலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் அந்த படைக்கிற தொழிலை முருகன் பார்க்க ஆரம்பிச்சு அதை போய் சிவபெருமான் வந்து என்னப்பா நீ போய் பிரம்மன் அடைச்சி வச்சிருக்க, உனக்கு படைக்கிற தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க, பிரணவ மந்திரத்தினுடைய விளக்கம் உனக்கு தெரியுமான்னு இவர் கேட்கிற நிலையில நீ இருந்தா நான் சொல்றேன்ப்பா நீ இவரு சொல்ல, சரின்னு அவரு இவருக்கு கீழே அமர்ந்து சொல்லு அப்படின்னு சொல்லி தோல்ல தூக்கி வச்சு பிரணவ மந்திரத்தோட அர்த்தத்தை சிவபெருமான் கேட்கிறார். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை. இந்த விஷயம் நடந்த பிறகு சிவபெருமான் வந்து முருகப்பெருமான்கிட்ட கேட்டாராம், இந்த பிரணவ மந்திரத்தை நான் உனக்கு சொல்லி தரவே இல்லையே, உனக்கு எப்படி இதனுடைய அர்த்தம் தெரியும், எதன்படி நீ எனக்கு இந்த விளக்கத்தை சொன்ன அப்படின்னு வந்து அவர் கேட்டாராம். அப்போ முருகப்பெருமான் சொல்றாராம், இல்ல நீங்க வந்து அம்பாளுக்கு வந்து இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தப்போ அங்க ஆடிக்கிட்டு இருந்த மயிலினுடைய அழகுல அம்பாள் மயங்கிட்ட, மயிலாப்பனுடைய வரலாறு, மயிலினுடைய அழகுல வந்து அம்பாள் வந்து மயங்கி அதை கவனிக்கல, ஆனா அந்த பக்கத்துல இருந்து கேட்டது என்னமோ நான் தான், அதனால நான் தான் அந்த மந்திரத்தோட அர்த்தத்தை கேட்டுக்கிட்டேன்னு முருகப்பெருமான் சொன்னாராம். அப்ப சிவபெருமான் சொன்னாராம், கேட்டதெல்லாம் சரி, ஆனா நீ திருட்டுத்தனமா இந்த பிரணவ மந்திரத்தோட அர்த்தத்தை நீ கேட்டிருக்க, அதனால நீ பூமியில மீண்டும் மனிதனா பிறந்து என்னை வேண்டி என்னை வணங்கி நீ வந்து பூஜை செஞ்சு என்னை வந்து திரும்ப அடையணும், நானே வந்து உன்னை நான் சரியான சமயத்துல கூட்டிக்கிறேன்னு சிவபெருமான் சொன்னாராம். இவர் எப்படிப்பட்ட ஆளு, இவர் ஒரு கவுண்டர். ஓ ஓகே, ஆனா இதெல்லாம் சரி, நீங்க சொல்றதெல்லாம் சரி, நான் பண்றேன், மீண்டும் பிறப்பெடுக்கிறேன், உலகத்துல நான் பிறப்பெடுக்கிறேன், ஆனா நான் செய்யாத தவறுக்காக இப்ப எனக்கு தண்டனை கொடுத்தீங்களே, அதனால நீங்களும் உலகத்துல பிறந்து என்ன நீங்க வேண்டி என்ன வந்து நீங்க அடையணும், வேணுங்கிறப்ப நான் வந்து கூப்பிட்டேன். சிவபெருமான் சொன்னாராம், சரியான சமயத்துல நான் வந்து உன்னை கூப்பிட்டுக்கிறேன். இவர் சொன்னாராம், வேணுங்கிறப்ப நான் வந்து உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதன் தொடர்பாக தான் அவங்க ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதுபடி பார்த்தீங்கன்னா, ஞான சம்பந்தர் அப்படின்ற குழந்தை பூ உலகில் தோன்றதும் அந்த குழந்தை அழுத உடனே அதனுடைய தாயை எப்படி தாங்க முடியும், அம்பாள் ஓடி வந்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்ததும், அதன் பிறகு ஞான உபதேசம் எவ்வளவு, எத்தனையோ நால்வர்கள் நாயன்மார்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கையெல்லாம் வெட்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த குழந்தை அழுது
அம்பாளுடைய தீட்சை, அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி அந்த இடத்துலயே அந்த சின்ன வயசுல இருந்தே சிவபக்தனா மாறி சிவபெருமானுடைய பாடல்கள்லாம் எத்தனையோ தேவாரங்கள்லாம் பாடி அதுக்கப்புறம் சிவனை போய் சிவனையும் பார்வதியும் போய் அடைகிறார். அதுபோல எப்படி இவர் சொன்னார் இல்லையா அப்பா கிட்ட, நீயும் என்ன மாதிரியே திரும்ப பிறப்பெடுத்து வா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படி பிறப்பெடுத்து வந்தவர் தான் அருணகிரிநாதர். சிவபெருமானுடைய உருவமா பிறப்பெடுத்து வந்தவர் தான் அருணகிரிநாதர். முருகர் சொன்னது போலவே அப்பா ரொம்ப ஈஸியா, அம்மாவும் அப்பாவும் ஈஸியா கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா இவர் அவ்வளவு சீக்கிரம் அவரை விடலை, பாடாப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் அவருக்குரிய உபதேசத்தை கொடுத்து பிறகு பல பாடல்களை பாட வச்சு தன்னுடன் நினைச்சுக்கிட்டார். கிட்டத்தட்ட திருப்புகழ் 16,000 பாடல்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்மளுக்கு கொடுத்து வச்ச பாக்கியம் என்னமோ வெறும் 1300 பாடல்கள் தான் நம்ம கையில இருக்கு. அந்த 1300 பாடல்களையும் பாத்தீங்கன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளை பத்தி கிட்டத்தட்ட 600 பாடல்கள், பாதிக்கு பாதி 600 பாடல்கள் இவர் பாடியிருப்பார். மிச்ச பாடல்கள் பல ஸ்தலங்களுக்கு நீங்க திருப்புகழ் புத்தகத்தை எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஓ இந்த கோயில் பத்தி எல்லாம் பாடியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு கோயில் கூட அந்த திருப்புகழ்ல அவர் பாடியிருப்பார். விராலிமலை இருக்கும், சென்னிமலை இருக்கும், கருடமலை இருக்கும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத மலைகள்லாம் அந்த திருப்புகழ்ல அவர் போய் பாடியிருப்பாரு. கிடைச்சது இது மட்டும்தான் நம்மளுடைய பாக்கியம், கிடைக்காதது எத்தனையோ. இதுதான் அருணகிரிநாதருடைய வரலாறு. அருணகிரிநாதர் விட்டு சென்ற திருப்புகழை எல்லாரும் தினமும் உங்க வீடுகள்ல உங்க கோயில்ல உட்கார்ந்து தினமும் பாடணும். அவருடைய அருள், முருகனுடைய அருள் எல்லாருக்கும் அமையணும். எல்லாரும் ஒரு கண்ணை மூடி ஓம் சரவணபவ மந்திரத்தை 6 முறை ஜபிக்கலாம். ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ,